ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது சீனி அரியதரம். இலங்கை தமிழர்களின் ஒரு பாரம்பரியமான ஒரு இனிப்பு. இது அதிரசம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது சீனியில் செய்கிறது. இந்த பலகாரம் உங்களுக்கு சரியாக வரணுமா இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இதில் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் இங்கே யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். அதிகமான பேருக்கு இந்த சீனி அரியதரம் சரியாக வராதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சுடும் பொழுது ஆயிலில் அப்படியே கரைஞ்சிரும். ஸோ இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சூப்பராக எப்படி கல்லாகாமல் ஆயிலில் பொரிக்கும் பொழுது கரையாமல் எப்படி செய்கிறதுன்ட்டு சொல்லி காட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சீரகம், ஏலக்காயெலாம் பொடி செஞ்சு போட்டிருக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இங்கே 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 2 முறை கழுவிட்டு அதுக்கு பிறகு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 3 மணித்தியால் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கொள்ளணும். வடித்த பிறகு கொஞ்சம் காய வச்சுட்டு ஈரப்பதம் இருக்கும் பொழுதே இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறணும். அரைக்கும் பொழுது ரவா பதத்துக்கு அரைச்சிக்கிறணும். அதாவது நான் 2 முறை அரைச்சி எடுக்கிறேன். இந்த பாருங்கள், இப்படி கையில் பிடிக்கும் பொழுது லைட்டாக ரவா பதம் இருக்குது. அதாவது நறுன்னு கையில் பிடிப்படும். இப்போ நான் சலிச்சு கொள்ள போகிறேன். இந்த மாதிரி சலிச்சுட்டு எல்லாமே நல்லா சலிச்சு எடுத்துக்கிறணும். நல்லாவே அரைக்கக்கூடாது. கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சா தான் நம்மளுக்கு கப்பி தேவைப்படும். கப்பி தான் இந்த பலகாரத்துக்கு முக்கியமான ஒரு டெக்ஸ்சரை கொடுக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கப்பி வந்துருச்சு. அது சின்ன குறுநல்னு சொல்லுவாங்க. இந்த குறுநல் மாதிரி இருக்கணும். எனக்கு பாருங்கள், கையில் அகப்படுது எனக்கு குறுநல். சில பேர் இந்த குறுநலுக்கு கப்பின்னு சொல்லுவாங்க. இந்த கப்பியை நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த கப்பியை நான் கொஞ்சம் குறைஞ்ச தீயில் லைட்டாக வறுத்துக்கொள்ள போகிறேன். கொஞ்சமாக நெருப்பு வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கொள்ளணும். இப்படி குறுநலை வறுத்து போட்டிங்கன்னு சொன்னால் பலகாரம் நல்லா கரையாமல் நல்லா அந்த பலகாரத்தை உடைக்கிற நேரம் அதில் இந்த கப்பி மாதிரி வரும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உளுக்கு இருந்து சும்மா பொலன்னு வரும். அந்த பதம் எடுக்கணுமா இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிறணும். இப்போ இந்த பேன் சூட்லேயே தான் நான் இப்போ வறுக்கிறேன். இந்த ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியால் நல்லா கட்டிகள் இருந்துச்சுன்னா அப்படி உடச்சி விடலாம். ஸோ உங்களோட பலகாரம் நல்லா வரணும்னு சொன்னால் இந்த டிப்ஸுங்களை யூஸ் பண்ணிக்கிறோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். இப்போ கப்பியும் ரெடி ஆகிருச்சு. இப்போ நாங்கள் பலகாரத்துக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ சளிச்சு எடுத்து அரிசி மாவு 2 டம்ளர் எடுக்கிறேன். இப்போ நாங்கள் வறுத்து எடுத்த அந்த கப்பி, அதாவது குறுநலை எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இது சரியாக பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளரை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இது போதும். இப்போ மாவோட இதையும் சேர்த்துக்கிடுவோம். அதாவது அரிசி மாவோட இது குறுநலையும் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது சீனி சேர்த்துக்கொள்ளணும். சீனி அளவாக எடுத்துக்கொள்ளணும். சீனி அதிகமாகுனா பலகாரம் எண்ணெயில் கரைஞ்சிரும். இப்போ நாங்கள் சீனியை அரைச்சிக்கொள்ளணும். ஏன்னா இது பெரிய சீனிங்கிறதுனால அரைச்ச பிறகு அதிகமாகும். ஸோ அரைச்ச பிறகு நீங்கள் 1 டம்ளர் எடுத்திங்கன்னா சரி. நான் இங்கே 1 டம்ளரை விட குறைவாக தான் எடுத்துருக்கிறேன் இந்த பலகாரத்துக்கு. அது கூட நான் ஏலக்காவும் சீரகத்தையும் வறுத்து இதோட சேர்க்க போகிறேன். திரும்ப சொல்கிறேன் என்னன்னு சொன்னால், ஒரு டம்ளரை விட குறைவாக தான் சீனி சேர்க்குறேன். சீனி அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் பலகாரம் கரைஞ்சிரும். இது முக்கியமான பாயிண்ட். ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் அரைச்ச சுகரை சேர்த்துக்கொள்கிறேன். சீனி அரைச்சி போடுங்க, அதுதான் நல்லா. ஸோ இந்த டிப்ஸ் தெரியாதவங்க பலகாரம் சுடுற நேரம் கரையுதுன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து
சுடு தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப பலகாரம் சுடலாம். ஏலக்காய் சீரகத்தையும் வறுத்து போடுறதுனால நல்லா வாசமாக இருக்கும். சீரகம் எதுக்கு போடுறோன்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு நெஞ்சில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுவுமே நடக்காது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னு சொன்னால். இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இங்கே நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர்னாலும் எடுத்துக்கிறலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ கை சூட்டுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் சீனியும் கரைஞ்சிக்கணும். கரைஞ்சி நல்லா மாவோடு மிக்ஸ் ஆகிரும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகிக்கிட்டு வருது, கட்டி ஆகுது. ஒரு 7 நிமிஷம் போல் இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சுக்கிறணும். இப்போ தான் அந்த பதத்துக்கு எடுக்கணும். கித்தூள் பானியில் எப்படி அதிரசம் செய்கிறதுன்னு சொல்லி ரெசிப்பியாக போட்டிருக்கேன் இந்த சேனலில். உங்களுக்கு தேவையாக இருந்தால் போய் பார்க்கலாம். நான் ஒரே வீட்டில் அடிக்கடி செய்வேன். அந்த அதிரசத்தை நீங்கள் போய்ட்டு பாருங்கள். சிலவங்களுக்கு அந்த மாதிரி கரைச்சி செய்ய தெரியாதுன்னு சொல்லுவாங்க, பிழைச்சிருன்னு சொல்லி. இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் சுடு தண்ணி தான் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் பிசைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி செஞ்சுட்டு நீங்கள் பிசையும் பொழுது கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு கொள்ளலாம். இல்லாட்டி அதிக நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கும். சூடாக தண்ணி சேர்த்தா தான் நல்லா. 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதெல்லாம் வந்து கரைகிறதுக்கு அப்படி கொஞ்சம் எல்லாம் செட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கொள்வோம். ஒரு மணித்தியாரம் அப்படி இருக்கட்டும். இப்போ நான் திரும்ப எடுத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பிசை கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறலாம். சுடு தண்ணி தான் சேர்க்கணும். இந்த மாதிரி நான் வந்து அடுத்த நாள் தான் எனக்கு சுட கிடச்சிச்சு. உங்களுக்கு ஒரு 5 மணித்தியாலம் மாதிரி வச்சுட்டு நீங்கள் சுடலாம். இப்போ நான் காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டு இந்த மாதிரி மூடி வைக்கிறேன். சுடுறதுக்கு ரெடி ஆகலாம். இந்த மாதிரி நான் அந்த பால்ஸ் பிடிச்சி வச்சுருக்கேன். சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்தானே தட்டி போட்டுடலாம் எண்ணெயில். இங்கே பார்த்தீங்கன்னா நான் லோ ஃப்ளேமில் தான் ஆயிலை வந்து சூடாக்குறேன். குறைஞ்ச ஃப்ளேமில் வச்சு தான் நான் பலகாரம் சுட போகிறேன். அதிகமாக ஃப்ளேம் பார் அடுத்த பர்னரில் வைக்கலாம். அது வந்து அதிக சூடாக இருக்கிறனால நான் வந்து குறைஞ்ச ஃப்ளேம் பார் அடுப்பில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ ஆயிலும் சூடாகிருச்சு. இப்போ போட போகிறேன். இப்போ செக் பண்ண போட்ட பலகாரத்துண்டை நான் வெளியே எடுக்க போகிறேன். பாருங்கள் நல்லா வந்திருக்குது, உடையாமல் எந்த கரையும் இல்லை. இப்போ நாங்கள் தட்டி வச்சுருக்க பலகாரத்தை நான் போடுறேன். ஸோ குறைஞ்ச நெருப்பில் தான் பலகாரம் பொரியுது. உடனே அடுத்த பலகாரத்தையும் போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு செகண்ட் மாதிரி விட்டுட்டு அடுத்த பலகாரத்தை போடணும். இப்போ ஒரு செகண்டில் அடுத்த பக்கம் பரட்டி போடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிலை கொஞ்சம் ஊற்றி விடலாம். அதிக நேரம் பொரிய விடக்கூடாது, அப்பையும் கல்லாகிரும். பாருங்கள் 2 பக்கம் புரட்டி போட்டாச்சு. நல்ல பதத்துக்கு வந்திருக்குது. ஃபஸ்ட்டுக்கு சுடுற நேரம் ஒரு 2 போல் இந்த மாதிரி போட்டு பொரிய விட்டு பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி.
இது பாருங்கள் நல்லா வந்திருக்கு பலகாரம் பல பலன்னு இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ஏன்னா அதிரசத்தையும் செக் பண்ணி நீங்கள் அதையும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் உள்ளவங்களுக்கு சும்மா இருக்க நேரம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுக்க போகிறேன். பாருங்கள் பொரிச்சதை நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். சீரகமெல்லாம் போட்டிருக்கனால அந்த கருப்பு டொட்டோட இருக்குது, ஏலக்காய்லாம் பொடிசாக இருக்கிறனால பாருங்கள் உள்ளுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்லா பதத்துக்கு வந்திருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி விடுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.